ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டாக். இது வந்து போன முறை நம்ம கேட்டோம். பிராண்டிங் ஆஃப் காஸ், டாக் அண்ட் ஷேரா அப்படின்னு சொல்லுவோம். ஷேரா அல்லது கூலியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். படை வீரர்களுடைய, போர் வீரர்களுடைய அங்க அடையாளங்களை பதிவு செய்யறது தான் இந்த ஷேரா அப்படிங்கிறது. அங்க அடையாளங்கள் பதிவு செய்யறது. டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் ஆஃப் கார்ஸ், குதிரைகளுக்கு வந்து முத்திரையிடுறது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டோக்கன் கரன்சி யாரோட தொடர்புடையது? முகமது துக்ளக், கரெக்டு. பேட்டில் ஆஃப் சௌசா 1839, பேட்டில் ஆஃப் கன்னோஜ் 1840. இந்த ரெண்டு போரும் யார் யாருக்கு நடந்துச்சு? ஷெர்ஷா சூரிக்கும் ஹுமாயூனுக்கு இடையில் நடந்துச்சு. ஓகே, இப்போ பேட்டில் ஆஃப் சௌசா முன்னாடி நடந்துச்சா கன்னோஜ் நடந்துச்சா? சௌசா தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆல்பபெட்டிக்கில் சிக்கு அப்புறம் தான் கே, அதனால சௌசாவுக்கு அப்புறம் கன்னோஜ். இங்கிலீஷில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். தமிழில் சௌசா அப்படின்னு எழுதி வச்சுட்டு கன்னோஜ் தெரியாது இல்லையா? அங்கே காணா முன்னாடி போயிடும், சாணா பின்னாடி வந்துடும். ஆனால் இங்கிலீஷில் சி முன்னாடி போகுது, கே பின்னாடி வருது. மாகம் அனகா அவங்க வந்து ஃபாஸ்டர் மதரா, வளர்ப்பு தாய் அக்பருக்கு. நான் அதனால தான் வந்து எல்லாத்துலேயுமே 4 கொடுத்துட்டேன். இது நான் உங்களுக்கு சொல்லலை, அதனால் எல்லாத்துலேயும் 4 வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இந்த 3 உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ என்னென்னா உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லலை, சொல்லாத ஒன்றை நான் கொடுக்குற பொழுது அங்கே வந்து அதை எல்லாத்துலேயும் ஆளில் கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா அதை நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை. 4 வந்து எல்லாத்துலேயும் 4 இருக்குன்னா 4 கரெக்டு அப்படின்னு அர்த்தம்.